அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, கடந்த 2 மாதங்களாக தவமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துவாவை கேட்டு ரமலானை பெற்று முதல் தராவியை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானிலே எல்லா அமல்களையும் சீரான முறையில் மனத்தூய்மையோடு செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை ரிதாவை பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த மஜ்லிஸ் என்பது ஒவ்வொரு தராவியிலும் அன்று ஓதப்படுகின்ற ஒரு ஆயத்திற்கான விளக்கமும் அதை சார்ந்திருக்கின்ற நுட்பமான தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையும் சொல்வதுதான். இன்று 2 சூறாக்கள் ஓதப்பட்டது. என்ன ஆசத்து, சூரத்துல் பக்ரா மட்டும் தானே ஓதனாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் முதல் சூரா என்பது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் பக்ரா என்பது ஆயத்துகள் மாறி மாறி 176 வசனங்கள் ஓதப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதப்பட்டது சூரத்துல் ஃபாத்திஹா. நம்ம குர்ஆனை முதலில் விளங்கி கொள்ள வேண்டும். குர்ஆன் என்று சொன்னால் சொல்லப்படுதல், ஓதப்படுதல் என்று அர்த்தம். குர்ஆன் என்பது 30 ஜுஸுகளை கொண்டது. அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த முதல் ஜுஸுவிலிருந்து அம்மா பாரா வரை பார்த்தோம் என்றால் 30 ஜுஸுகள் இருக்கிறது. இதுவே சூரா என்ற கணக்கில் நாம் பார்க்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா முதல் சூறாவில் ஆரம்பித்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் எத்தனை 114 சூறாக்கள் இருக்கு. ஆனால் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூறா இறக்கப்பட்டது? இக்ரா பிஸ்மிகா. கரெக்டாக சொன்னீங்க தம்பி. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா தான் முதல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூரத்துல் அலக் இக்ரா பிஸ்மிகா என்பது 96வது சூறாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த குர்ஆன் என்பது 23 ஆண்டுகள் இறக்கப்பட்டது. சிறிது சிறிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய வாழ்வில் 13 வருடங்களும் மதீனாவுடைய வாழ்வில் 10 வருடங்களும் இறக்கப்பட்டது. எனவே தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தை இப்படி போட்டுப்பட்டிருக்கும், மக்கியத்துன், இது மக்காவில் இறங்கப்பட்ட வசனம். இதே சூரத்துல் பக்ராவில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சூரத்துல் பக்ரதி மதனியத்துன், இது மதீனாவை சார்ந்த வசனம் என்பது இருக்கும். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா என்பது 5வதாக இறக்கப்பட்ட சூரா. இதுவே சூரத்துல் பக்ரா என்பது 87வதாக இறக்கப்பட்ட சூரா. மொத்தமாக மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் இறக்கப்பட்ட சூறாக்கள் எத்தனை என்று பார்த்தால் 88 சூறாக்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவில் இறக்கப்பட்டது 26 சூறாக்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தின் பிரகாரம் மக்காவிலே 88ம் மதீனாவிலே 26 என்றும் என்ன செய்கிறது இருக்கிறது. 2 கூட குறைச்ச இப்படியும் சொல்ல இருக்கிறாங்க. நாம் ஏன் இதற்கெல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால் குர்ஆனை நாம் விளங்க வேண்டும். குர்ஆன் மதீனாவில் இறங்கிய அந்த சூறாக்களையும் அதே போன்று மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இறக்கப்பட்ட சூறாக்களையும் நாம் விளங்கினோம் என்று சொன்னால் குர்ஆனை படிப்பதற்கும் குர்ஆனை விளங்குவதற்கும் நமக்கு மிக நுட்பமாக இருக்கும், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு ஆச்சரியங்கள் கலந்ததாக இருக்கும், அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளவு மகத்துவமானது. அபூ சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ஒரு சமயம் தொழுது கொண்டிருந்தேன் பள்ளிவாசல்ல. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அபூ சயீதே என்று என்னை அழைத்தார்கள். நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னை அழைத்ததற்கு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை. தொழுது முடித்த பிறகு நான் சென்று கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னை அழைத்தீர்களா? ஆம் அபூ சயீதே, அழைத்தேனே. ஏன் பதில் அளிக்கவில்லை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபாலில் சொல்லித் தருகிறான். எப்படி? இஸ்தஜீபு லில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதிலளியுங்கள். இதா தஆக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் அவர்களுக்கு பதிலளியுங்கள் என்று தானே சொல்கிறானே தவிர நீங்கள் தொழுகையில் இருக்கிறதா அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க வராங்க. உடனே அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வந்திருப்பேன், தொழுகையில் இருந்த யா ரசூலல்லாஹ்.
அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, அந்த சூரா மிகவும் மகத்துவமான சூரா. அந்த சூராவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். வஅல்லிமன்னக அலம சூரத்தன் ஃபில் குர்ஆன் ஹத்தா நஹ்ருஜ மினல் மஸ்ஜித். இந்த பள்ளிவாசல்லிருந்து நான் வெளியே போவதற்கு முன்னால் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லித் தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சயீத் இப்னு முஅல்லா அவர்களுடைய பார்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போகவே இல்லை. ஏன்? மகத்துவமான சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூறாவை நான் தெரிஞ்சிக்காம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போவதற்கு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வெளியே போகும் பொழுது அப்படியே கையை பிடிச்சிட்டாங்க போயிட்டு, யா ரசூலல்லாஹ், எனக்கு சூரா ஒன்று சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, அதுவும் மகத்துவமான சூரான்னு சொல்றீங்க, அது எந்த சூரா யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த அல்ஹம்து என்ற சூரா தான் அது. வஹிய சபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 ஆயத்துகள் நிரம்பிய அந்த சூறாவைத்தான் நான் என்ன செய்தேன், மகத்துவமான சூரா என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மகத்துவமிக்க சூரா. ஒவ்வொரு ஆயத்துகளும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் பொருள் விளங்கி படிக்கும் பொழுது அதனுடைய பர்க்கத்தே வேறையாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்தார்கள், இதற்கு முன்னால் இருந்த எந்த ஒரு வேதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சூரா இல்லை. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட தௌராத்திலும் இல்லை, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட இஞ்சியிலும் இது போன்ற ஒரு சூரா என்பது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உம்முல் கிதாபாக வேதங்களுக்கெல்லாம் தாய் என்ற பெயர் பற்றி இந்த சூறாவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சூரா? ஒவ்வொரு நாளும் ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி என்று நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோமே. இந்த சூரா உம்முல் கிதாப், வேதங்களுக்கெல்லாம் தாய் என்ற அந்தஸ்தை பெற்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள். முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம சஹாபா பெருமக்கள் பார்த்துருக்கிறாங்க. அவங்க மனித தோற்றத்தில் சில நேரங்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்க நேரத்தில் வானத்தில் ஒரு இரைச்சல் சத்தம், வானத்திலே ஒரு இரைச்சல் சத்தம். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பார்வையை தூக்கி பார்க்கிறார்கள். மேலே பார்த்த உடனே அங்கிருந்து ஏதோ ஒரு சத்தம் பார்க்குறாங்க மேலே. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதற்கு முன்னால் அந்த வானத்தினுடைய வாசலை திறந்து நான் பார்த்ததில்லை. என்னுடைய பிறப்பிலிருந்து, என்னை அல்லாஹ் படைத்ததிலிருந்து அந்த ஒரு வாசல் திறந்து நான் பார்த்ததே கிடையாது. ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு, முஸ்லிம் ஷரீஃப்ல. அங்கிருந்து ஒரு மலக்கு வருகிறார். ஒரு மலக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்படி சொல்கிறார்கள், அபிஷிர் பிநூரைன், நபியே, 2 பேரொலிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், சுபச்செய்தி பெறுங்கள். 2 நூறுகளை கொண்டு, 2 பேரொலிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் என்று அந்த மலக்கு சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மலக்கை இதற்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை. அந்த வாசலே திறந்து பார்க்கல, அந்த வாசல்ல அந்த வந்த மனிதரை எப்படி பார்த்துருப்பாங்க? ஹதீஸ்களுடைய விளக்கத்தில் சொல்றாங்க இதெல்லாம். அந்த மலக்கு சொல்கிறார்கள், 2 பேரொலிகளை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். எந்த பேரொலி? சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா வ ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகிற ஹம்து சூரா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறதே, அந்த சூரா ஒரு பேரொலி என்றும், இரண்டாவதாக சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் ஆமனு பிர் ரசூல் வருகிறது, ஆமனு ரசூல் பிமா உன்சில, இந்த 2 ஆயத்துகளையும் அவர்கள் சொல்கிறார்கள். யார் ஒரு மனிதர் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களை ஓதுவாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மைகளை அவர்களுக்கு தருவான். யார் சொல்றா? அந்த மலக்கு சொல்றாங்க. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதும் பொழுது அதனுடைய பொருள்களை விளங்க வேண்டும், அதனுடைய விளக்கங்களை பெறும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை அதிகப்படுத்தி தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய வாயிலாக அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் இது. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் உம்முல் கிதாபான உம்முல் குர்ஆனான இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுகிறாரோ அவருடைய தொழுகை குறைப்பட்டதாக இருக்கும். ஹிய அஜ்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கைரு தமாமின், அது பரிபூர்ணமான தொழுகை அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால்தான் அந்த தொழுகை என்பது பரிபூர்ணம் பெறும் என்று சொல்றாங்க.
உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்குறாங்க, அபூ ஹுரைரா அவர்களே, நாங்கள் இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுதா நாம் அந்த நேரத்தில் ஓதணுமா? இமாமுக்கு பின்னாடி தான் நின்று தொழுகிறோம், எங்களுக்கு தான் இமாம் எல்லாமே ஓதிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்பொழுது சொன்னார்கள், இக்ரா பிஹாஃபி நஃப்ஸிக, உன்னுடைய மனதில் நீ ஓதிக்கோ, சத்தமாக ஓத வேண்டிய அவசியம் அல்ல, மனதிலே ஓதிக்கோ. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், கஸம்து ஸலாத்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், கஸம்து ஸலாத்த, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்னும் தொழுகையை நான் பிரித்திருக்கிறேன், பைனி வ பைன அபதி, எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் மத்தியில் நான் பிரித்து வைத்திருக்கிறேன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் டிவைட் பண்ணி வச்சிருக்கிறார் ரெண்டு வகையா. ஒன்று தனக்குரியது, மற்றொன்று தன்னுடைய அடியாருக்குரியது. எப்படி தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு மனிதர் சொல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், ஃபஹமிதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்னா அலைய அபதி, என்னுடைய அடியான் என்னை போற்றி விட்டான் அல்லாஹ் சொல்லுவானாம். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியே அவன்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானா, மஜ்ஜதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தி மிக்கவனாக அந்தஸ்தி மிக்கவனாக மாற்றிவிட்டான் என்று அல்லாஹ்வுடைய புகழாக மூன்றையும் சொல்லுவானாம். இது அல்லாஹ்வுக்குரியது மூணுமே. அடுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், இந்த விஷயத்தில் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் ஒரு உறவு என்பது ஏற்படுகிறது. எஜமானனுக்கும் அடிமைக்கு உள்ள உறவு என்பது இங்கே ஏற்படுகிறது. இய்யாக நஅபுது, உன்னையே தான் நான் வணங்குகிறேன், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் எஜமானாகிறான், நான் அடிமையாகிறேன். எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியிலே ஒரு பெரும் பாலமாக இருப்பது இந்த வசனம் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவானாம். அடுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை நீ தா, நேரான வழியை காட்டித்தா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், இது என்னுடைய அடியான் அவனுக்காக வேண்டி கேட்கிறது, அது அவனுக்கு உரியதாக இருக்கும். முதல் மூன்று வசனங்கள் அல்லாஹ்வுக்கு உரியது. அடுத்து வருகின்ற இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், இந்த ஆயத்துகள் அந்த அடியானுக்குரியது. அடியான் கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால், இந்த யூதர்கள் எல்லாம் கோபத்துக்குள்ளாக்கப்பட்டார்களே அவர்களுடைய வழியும் அல்ல, வலத்தால்லீன், இந்த நசாராக்கள் இந்த கிறிஸ்துவர்கள் தன்னுடைய கெட்ட வழியில் சென்று விட்டார்களே, இந்த கெட்ட வழியில் சென்று விட்டார்களே அவர்களுடைய வழியும் அல்ல, எங்களுக்கு ஹிதாயத் என்னும் சிராத்தல் முஸ்தகீமை தா என்ற அந்த அபுது கேட்கும் பொழுது அது அவனுக்குரியதாக ஆகிறது. அல்லாஹுக்கு மூன்று வசனங்கள், இறுதியாக இருப்பது அடியானுக்கு மூன்று வசனங்கள். அந்த அல்லாஹ்வையும் அடியானையும் ஒன்று சேர்க்கின்ற அந்த வசனம் தான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததாக அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க. எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் விளங்கி என்ன செய்யணும்? மிக முக்கியமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் நாம் ஒரு 2 வாசகங்களை சொல்லுவோம். முதல் வாசகம் என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆன் சொல்லித் தருகிறது, நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால், குர்ஆனை ஓத வேண்டும் என்று நினைத்தால், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? இந்த அஊது பில்லாஹ் என்பதை ஓதிக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள், யாரேனும் 2 நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டால், கோபம் மிகைத்து இருந்தால் சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அஊது பில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லும் பொழுது அவருடைய கோபம் என்பது தனித்து போய்விடும். எனவே நமக்கு கோபம் வரும் பொழுது அஊது பில்லாஹ்வை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், உன்னுடைய கோபம் தனியும். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் பொழுது நாம் அஊது பில்லாஹ்வை சொல்லி என்ன செய்யணும்? ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்றுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி அதிலே பிஸ்மில்லாவை சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படி பிஸ்மில்லா சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அது நஷ்டத்தின் வழியில் தான் இருக்கும், அது வீணானதாக போய்விடும். எனவே பிஸ்மில்லாவை கொண்டு சாப்பிட்டாலும் சரி, நம்ம ஆடை உடுத்தினாலும் சரி, நாம் வீட்டுக்குள் நுழைந்தாலும் சரி, ஏன்
இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் சரி நாம் பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்க வேண்டும். எப்படி அந்த அவசரத்தில் அதெல்லாம் வரும், அப்படி அல்ல, பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது இந்த துவா. நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது இந்த பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பியுங்கள். அப்படி ஆரம்பித்தால் ஷைத்தான் ஜன்னிப்ன ஷைத்தான, ஷைத்தான் யா அல்லாஹ் எங்களை விட்டும் தூரப்படுத்துவாயாக, எங்களை ஷைத்தானை விட்டும் ரட்சிப்பாயாக. வ ஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரஸக்தனா, எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருகிறாயே அந்த குழந்தை செல்வத்தையும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நீ அப்புறப்படுத்துவாயாக என்று அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எனவே நாம் பிஸ்மில்லாவுடைய மகத்துவத்தை தெரிய வேண்டும். அதே போல அஊது பில்லாஹுடைய மகத்துவத்தை தெரியணும். மிக முக்கியமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த துஆ இருக்கு, அந்த வாசகம் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தார் யாவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லும் பொழுது நாம் அல்லாஹுடைய மகத்துவத்தை விளங்கணும், அல்லாஹுடைய புகழை விளங்க வேண்டும். எந்த அளவுக்கு ஹதீஸ் ஷரீஃப்ல வருதுன்னா, ஒரு மனிதர் அல்லாஹுடைய புகழை இப்படி சொல்றார், யா ரப்பி லகல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. ஹதீஸ் ஷரீஃப்ல இந்த வாசகம் வருது. ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்லும் பொழுது அதனுடைய நன்மையை எழுதுகின்ற மலக்குமார்கள் தடுமாறி போய் விடுகிறார்கள். எப்படி நன்மை எழுதுறது இப்படிப்பட்ட வாசகங்களுக்கு? யா அல்லாஹ், உன்னுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்கிறதோ, உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை கண்ணியங்களும் உனக்கு சார்ந்த புகழையே தரும் என்ற அந்த வாசகத்திற்கு எங்களால் நன்மை எழுத முடியவில்லை என்று தடுமாறி போய் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று சொல்வார்களாம், யா அல்லாஹ், இப்படிப்பட்ட வாசகங்களுக்கு எங்களால் கூலி எழுத முடியவில்லை, நன்மை எழுத முடியவில்லை, நாங்கள் எப்படி பதிவு செய்வது அப்படின்னு கேட்பாங்களாம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், அவர் சொன்ன வார்த்தை அப்படி பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கு கூலி நான் தந்து விடுகிறேன், அதற்கு கூலி உங்களால் தர முடியாது, நான் தந்து விடுகிறேன். இதுதான் அல்ஹம்துடைய அந்த பவர். அல்ஹம்து சூராவை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அதிகமாக ஓதி விடணும். நம்ம குழந்தைங்களை அதிகமாக நம்ம உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க, ஜுரம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அதெல்லாம் ஓதுனா பவர் இருக்குமா ஹஸ்ரத்து அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு பயணமாக வந்திருந்தோம். அப்போ ஒரு கிராமத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்பொழுது அந்த கிராமவாசிகளிடத்தில் எங்களுக்கு உணவு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டோம். அவங்கள எங்களுக்கு விருந்து எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் நாங்கள் விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெண்மணி ஓடி வந்தால், வந்து பதறுகிறாள், எங்களை பார்த்து சொல்கிறாள், எங்களுடைய தலைவருக்கு ஒரு தேள் கொட்டி விட்டது, ஒரு தேள் தீண்டிருச்சு, எனவே அவர் வலியால் துடிக்கிறார், நாங்கள் ஏதேதோ மருந்துகள்லாம் பார்த்து விட்டோம், மருத்துவம் செய்து விட்டோம், ஒன்றும் நடக்கவில்லை, உங்களால் ஏதேனும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, நான் செய்கிறேன், அதற்கு பகரமாக என்ன தருவீங்க, நான் பார்த்துக்கிறேன். உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, நீ என்ன பண்ணுவ அப்படி என்ற ரீதியில் பார்க்குறாங்க. அந்த சஹாபி போனார்கள், போய் அவருக்கு முன்னால் உட்கார்ந்து ஏதோ ஒன்றை ஓதினார். ஓதிவிட்டு அவருடைய அந்த தேள் கொட்டிய இடத்திலே உமிழ்ந்தார், துப்புனார், அது தடவி விட்டுட்டாரு. உடனே எந்திரிச்சு நின்றார் மனுஷன். நின்ற உடனே மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் பார்த்த உடனே, என்னப்பா ஓதனை, என்னப்பா பண்ண? அவங்க சொன்னாங்க, நான் என்ன ஓதனை, சூரத்துல் ஃபாத்தியாவை தான் ஓதனை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பி, ஹதீஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உடனே அவர்கள் 30 ஆடுகளை கொடுத்தார்கள். ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு, 30 ஆடுகளை கொடுத்தாங்க. அவர்கள் குடிப்பதற்கு எதுவுமே கொடுக்காதவங்க, விருந்து எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க பால் கொடுக்குறாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. உடனே ஒருத்தர் சொன்னாங்க, எப்பா வந்திருக்கிறதெல்லாம் எத்தனை பேருன்னு பாரு, எல்லாருக்கும் கணக்கு போட்டு பங்கு பிரிச்சிரு, 30 ஆடு இருக்கு, வந்தவங்க பயணி எல்லாருக்குமே கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி சொன்னார்கள், இது எமக்கு ஜாயிஸா என்பதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும். அவர் ஓதிட்டு வாங்கியிருக்கிறார். எனவே இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று தான் நாம் என்ன செய்யணும், கேட்கணும். ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. உடனே சஹாபா பெருமக்கள்லாம் பயணம் முடிச்சு வராங்க, அந்த ஆடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு வராங்க. ஓட்டிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யார சொல்லலாம், இன்னவர் இப்படி ஆனது, இப்படிப்பட்ட செய்திகள், இவர் இப்படி ஓதினாரு, அவருக்கு ஷிஃபா கிடைச்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சூரா என்பது சூரத்து ஷிஃபா, அது நோய் நிவாரணத்திற்கான சூரா.
எனவே தான் அவர் சரியாக என்ன செய்திருக்கிறார், ஓதிருக்கிறார். அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, ருக்கியா, நோய் நிவாரணம் தருகின்ற சூரா. அவர் சரியாகத்தான் ஓதிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பங்கு வைக்கும் பொழுது என்னையும் சேர்த்து ஒரு பங்காக என்ன செய்து கொள்ளுங்க, ஆக்கி கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ். சிரித்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஓதுவதனுடைய பயனை நாம் விளங்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா மிக முக்கியமான ஒரு சூரா. ஒரு இளவரசர் முஹம்மதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க இந்த நிகழ்வு. ஒரு இளவரசர் வயிற்று வலியால் துடிக்கிறார். அப்பொழுது அன்று இருந்த மருத்துவ மாமேதை அபு அலி சீனா அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. இளவரசர் துடிக்கிறார் வயிற்று வலியால், ஏதாவது பண்ணுங்க. உடனே அவர் தொட்டு பார்க்குறாரு, ஏதோ நீர் கட்டி மாதிரி தெரிகிறது, சுடு தண்ணியை கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு முதியவர் அப்படியே தள்ளாடி என்ன செய்கிறார், நடந்து வரார், தாடிலாம் வச்சுக்கிட்டு வரார். வந்து கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வயிற்றில் வச்சு ஏதோ ஒன்று ஓதுறார். ஹஜ்ரத் ஓதி பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்ன செய்கிறார், ஓதுறார். ஓதும் பொழுது அபு அலி சீனா அந்த மருத்துவ மாமேதை அவர் பார்த்து சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஓதுற அந்த வார்த்தைகள் எல்லாம் காற்றா கரைஞ்சி போயிட போகுது. அது ஏன் இப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க? காற்றா என்ன செய்ய போகுது, பறந்து போகுது. இதை ஓதுறதுனால என்ன பயன் அப்படி என்ற ரீதியில் அவர் சொன்ன உடனே மருத்துவர் இப்படி பார்த்தாரு, நாயே என்ன சொன்னாய் அப்படிதான் சொன்னார். முகம் அப்படியே மாறி போயிடுச்சு. மறுபடியும் கையை வச்சு ஓதினார். இவர் மறுபடியும் இப்படி பார்க்குறார், ஏ கழுதையே என்ன செய்கிறாய் அப்படின்னு மறுபடியும் அந்த மருத்துவரை பார்த்து அபு அலி சீனாவை பார்த்து சொன்னார் அந்த முதியவர். உடனே அவர் முகம் செவந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவர் சாந்தமாகிட்டு கேட்டார், மருத்துவரே என்ன நல்லா இருந்தீங்க, கொஞ்ச நேரத்தில் உங்கள் முகலாம் மாறிடுச்சு, இதோ ரெட் ஆயிருச்சு, சிவந்து போயிருச்சு, என்ன ஆயிடுச்சு, வார்த்தைகளுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லைன்னு சொன்னீங்க, நான் இப்போ திட்டினவன்னு உங்கள் முகம் மாறிடுச்சு, வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, நல்லா தானே இருந்தீங்க. உடனே அந்த அபு அலி சீனா சொன்னார், திட்டினால் முகம் மாறுகிறது என்று சொன்னால், நல்ல வார்த்தைகளை சொன்னால் அங்கே குணம் கிடைக்கும் என்பதைத்தான் நான் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறேன், நீங்கள் படியுங்கள், நான் எந்திரிச்சுகிறேன்னு சொன்னார். அல்லாஹ் அவருக்கு ஷிஃபா கொடுத்தார். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகத்துவத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், நாம் ஓத வேண்டும். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா முடிகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இந்த கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று இமாம் ஓதுகின்ற நேரத்தில் நாம் ஆமீன் சொல்ல வேண்டும். சத்தமாக சொல்லணும்லாம் இல்லை, சத்தம் இல்லாமல் சொல்லணும், அப்படி அந்த விஷயத்தில் ஆமீன் சொல்ல வேண்டும். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபமன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா, அந்த ஆமீன் என்ற சொல் இருக்கிறதே, எவருடைய சொல் மலக்குமார்களுடைய சொல்லோடு ஒப்பிடு போகிறதோ, ஒஃபீர லஹு மா தகதம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ் ஷரீஃப் புகாரி ஷரீஃபில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு பொருளையும் என்ன செய்யணும், விளங்க வேண்டும். அத்தோடு நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் நோய்கள் வருகின்ற நேரத்தில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பலனை நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். நாம் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஷிஃபாவை நமக்கு என்ன செய்வான், கொடுப்பார். நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருளை விளங்கி சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த மாலிகி யௌமித்தீன் அதுக்கு எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாலிகி யௌமித்தீன் என்ற அந்த ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் விளங்கி கொண்டால் நிச்சயம் இந்த உலகத்திலே பாவம் செய்ய மாட்டான். அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் இப்பொழுதே உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இன்று என்ன செய்தாய், இன்று என்ன பாவம் செய்தாய், இன்று என்ன நன்மை செய்தாய். நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னால், அந்த உலக ஆட்சி அதிகாரம் படுத்துகின்ற அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. எனவே நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கி நாம் செயல்பட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கங்களையும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த அனைத்து மகத்துவமிக்க மாண்புமிக்க விஷயங்களை விளங்கி செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.